அல் ஹாயின். ஹாயின்டா ஹியானண்டா என்ன? அமானிதத்துக்கு மோசடி செய்கிறது. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு நம்பி ஒரு விஷயத்தை கொடுப்பீங்க, ஒரு விஷயத்தை நம்பி ஒப்படைப்பீங்க, நம்பி சொல்லுவீங்க, அதுக்கு மோசடி செய்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணம். யாரையும் நம்பி எதையும் சொல்ல இயலாத நிலை. யார் மோசடி செய்வாரோ, நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பாரோ, அவர் நரகவாசி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விஷயத்திலையும், கணவன் மனைவி விஷயமா இருந்தாலும் சரி, பாப்பா மகன், அதே மாதிரி குடும்ப உறவுகள் பிள்ளைகளோட விஷயத்துல அமானிதமா நம்பிக்கையாக சொல்லப்படுற விஷயங்களை எல்லாருக்கும் சொல்றது. அதே மாதிரி நம்பி இருக்கும் பொழுது உறவுகளோட விஷயத்தை மோசடி செய்கிறது. அவர் இபாதத்தில் நல்ல பக்குவமாக இருப்பார், ஹஜ்ஜுக்கு போவார், நோன்பு எல்லாம் பிடிப்பார், உம்ராக்கு போவார், அடிக்கடி உம்ராக்கு போயிட்டு வருவார், எல்லாம் செய்வார். ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்பட மாட்டார். அவற்றை நம்பி ஒன்றை சொல்ல இயலாது, நம்பி ஒன்றை கொடுக்க இயலாது, கொடுத்தா திருப்பி எடுக்க இயலாது. அவர் எல்லா ரகசியத்தையும், குடும்ப ரகசியம், எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ரகசியம், எல்லா விஷயத்தையும் வெளியில் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பார். அவரோட வாயில் ஒன்றும் தங்காது. இப்படி பல பேரை பார்க்குறோம். அப்போ எனவே இந்த ஹியானா உள்ளவர்கள், மோசடி செய்பவர்கள், அமானிதத்துக்கு துஷ்பிரயோகம் செய்பவர்கள் நரகவாசிகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸில் 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூழ்ச்சி செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள். சூழ்ச்சி செய்கிறது, பழகுவாங்க, பேசுவாங்க, உள்ளுக்குள்ள உண்டு வெளியே உண்டு. சூழ்ச்சி செய்கிறது. அதே மாதிரி நல்லா உங்களோட நண்பராக இருப்பாங்க. நண்பராக நெருங்கி இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இல்லா மாஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு நெருங்கி பக்கத்தில் இருப்பவங்களோட ரகசியங்களை எல்லாம் எடுப்பாங்க, வெளியில் உங்களை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ உழுவுறீங்க, எப்போ நீங்கள் தடுமாறுறீங்க, எப்போ நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, எப்போ நீங்கள் லொஸ்ட் ஆகிறீங்கன்ற எதிர்பார்த்து உங்களோடய இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இப்படி ஒரு காலம் வரும். உங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அழிஞ்சு போகணுன்றே அவங்க நினச்சிக்கிட்டே உங்களோட இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க இவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு உண்டு. அதனால் எல்லாத்தையும் சந்தேகம் வச்சிடவும் கூடாது. இல்லைங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். சூழ்ச்சி செய்கிறது, பின்னால் ஒரு மாதிரி முன்னால் ஒரு மாதிரி, நல்லா முன்னால் பேசும்போது நல்லா பேசிட்டு நம்மளை பற்றி எல்லா நியூஸையும் கொடுக்குறது அவராக தான் இருப்பார். எல்லாம் பின்னால் போய்த்து அப்படி இப்படி, இவர் அப்படி இப்படி, முன்னால் சிரித்து பேசுவார், பின்னால் போய் சொல்லுவார். இன்னைக்கு சர்வசாதாரணம் பார்க்குறோம். இது நரகவாசிகள் அடையாளம், இது முனாஃபிக்கள் அடையாளம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க முனாஃபிக்கள். உள்ளுக்குள்ள ஒன்றை மறைச்சு வைக்கிறது. நீங்கள் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இது கிடைச்சிதா, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக சொல்லுவாங்க. வயலுக்குள்ளே பற்றிட்டு எரியும். திறந்த மனசோடு இருக்கணும். முத்தகி மோமீன்கள், சொர்க்கவாதிகள் திறந்த மனசோட பழகுவாங்க. உள்ள ஒன்று வெளியே ஒன்று இருக்காது, நாவில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று இருக்காது. வெளியிலையும் நல்லா இருக்க நினைப்பாங்க, உள்ளத்தாலையும் நல்லா இருக்க நினைப்பாங்க. இது சொர்க்கவாசிகள் அடையாளம். நரகவாசிகள் உள்ளுக்குள்ள நீ நாசமா போன்னு நினைப்பாங்க, வெளியில என்ன செய்வாங்க? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, நல்லா பாராட்டுவாங்க, போடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான பண்புள்ளவர்கள் நரகவாசிகள். சூழ்ச்சி செய்யறது, ஏமாத்துறது, உங்கள்கிட்ட கூட இருந்து குழி பறிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, இந்த பண்பு யாரிடம் இருக்கிறதோ அவர் நரகவாசி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து 4வது 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று பொய், அடுத்து அல் புஹல். பொய் பேசுறது நரகவாசிகள் அடையாளம். இன்றைக்கு சர்வசாதாரணம் பொய். அதே மாதிரி கஞ்சத்தனம். ஏற்கனவே உள்ள ஹதீஸில் வந்து இதில் 2 சேர்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய்யையும் சொன்னாங்க, கஞ்சத்தனத்தையும் சொன்னாங்க. ஒரு மனிதன் பொய் பேசுறது இருக்குதே, குடும்ப விஷயத்துல இருந்தாலும் சரி, இன்றைக்கி சர்வசாதாரணமாக இதெல்லாம் வந்து நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்கள் எங்களோட ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளணும் சகோதரர்களே. இது சாதாரண விஷயம் அல்ல. பொய் பேசுறது சர்வசாதாரணம். மனைவி கோல் எடுத்தா, அல்லது கணவன் மனைவி கோல் எடுத்தா, மனைவி கணவனுக்கு கோல் எடுத்தா, அல்லது வாப்பா மகனுக்கு கோல் எடுத்தா, வாயில வாரது பொய். இந்த வாரம் அப்பதான் கொழும்புலேருந்து பஸ் ஏறிப்பார், இந்த 5 நிமிஷத்தில் வந்துருவாங்க. அல்லது ஏதாவது நாளைக்கு தாரங்குவாங்க, பச்சை பொய். இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அஹ்லஃப வ இதா துமின கான. பேசினா பொய், வாக்குறுதி அளித்தா மாறு செய்கிறது, நம்பப்பட்ட மோசடி செய்கிறது. இது முனாஃபிக்கின் அடையாளம். இன்னைக்கு சர்வசாதாரணம் இதெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குது.
நானும் தான் எல்லாரும் தான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். சர்வசாதாரணமாக நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், மாஷா அல்லாஹ் இபாதத் செய்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். இந்த குணங்கள் சரியாகவில்லைண்டா நாங்கள் எப்படி சகோதரர்களே முனாஃபிக்கிற பட்டியலேருந்து வெளியே வராமல் எப்படி நாங்கள் சொர்க்கம் போகிறோம்? பொய் பேசுறது, யார்கிட்ட கேட்டாலும் பொய். அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய். நடுங்கணும், மேல் நடுங்கணும் பொய் பேசுறது. நான் தான் இருக்கிறேன், இப்போ இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் நாளைக்கு தாரேன். ஏமாவது ஒரு சின்ன உதாரணமாக 5-10க்கு நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, செஞ்சு தாரேன்னு சொல்கிறீங்க. 5-15 ஆயிட்டு வாக்கு கொடுத்து மாற செஞ்சிட்டீங்க. சர்வசாதாரணம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இல்லை, ஒரு நிர்பந்தமான நிலையில் முன்ன பின் ஆகி எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு நிர்பந்தமான நிலையில் வருது, அது ஏதாவது ஒரு டைமில் நடக்குன்னா பரவாயில்லை. இது வளமையாக அதே தான். கொடுத்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கேட்டால் பொய் என்கிட்ட வரவே கூடாது சகோதரர்களே. பொய் சாதாரண விஷயம் இல்லை. நரகவாசிகளினுடைய பண்பு வாயால் இருந்து நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட வார்த்தைகளை மலக்குமார்கள் பதிவு செய்கிறாங்க. காத்தோட காத்தா போகாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அது எழுதப்படுகிறது, பதியப்படுகிறது. கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்கிறத அறிந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் பேசுறது ஒருவரை பற்றி புறம் பேசுகிறோமா, ஒருவரை பற்றி அவதூறு பேசுகிறோமா, அல்லது சண்டையை மூட்டி விடுறோமா, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறோமா, கவனமாக இருக்கணும் அவர்களே. அப்போனே இந்த பொய்ட விஷயம். அதே மாதிரி தான் அந்த கஞ்சத்தனம், ஏற்கனவே சொன்ன மாதிரி கஞ்சத்தனத்திலேருந்து எங்களை பாதுகாத்துக்கணும். இது 4வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஷின்தீர் அல் ஃபஹாஷ். அரபுல அஷ்ஷின்தீர் அல் ஃபஹாஷ் 5வது இந்த குணமுடைய ஒரு நரகவாதின்னு சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம் வார ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். 5வது பண்பு அஷ்ஷின்தீருக்கு பல கருத்து இருக்கு. அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட குணமுடையவர், அசிங்கமான குணமுடையவர், மோசமான குணம். அல் ஃபஹாஷ் மோசமான பேச்சு, மோசமான நடவடிக்கை, அசிங்கமான குணமுடையவர்கள். அஷ்ஷின்தீர் அல் ஃபஹாஷ். நிறைய பேர்கிட்ட இபாதத்துக்கள், அதாவது அல்லாஹுடைய ஹுக்கூக்குல்லா சரியா இருக்கும். தொழுகை விஷயங்கள், ஓதல் விஷயம் எல்லாம் சரியா இருக்கும். ஹுக்கூக்குல் இபாதத் விஷயம் இருக்குமே, அதுல மோசம். எப்படா இவனை வெட்டி விடுறது, எப்படா இவனை தள்ளி விடுறது, எப்படா இவன் அழிஞ்சு போவான் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இதெல்லாம் எங்களோட முயற்சி, நாங்கள் கெட்டிக்காரன். அல்லது எல்லா விடயங்களையும் குறைய கண்டுபிடிக்கிறது, எல்லா விஷயத்திலையும் குறை தேடுறது. என்னதான் நல்லா செஞ்சாலும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி படபடன்னு ஓடி வர, என்னமோ பெரிய இந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிச்ச மாதிரி அதில் அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்கு தேடுறது. எப்பெல்லாம் மனிதனோட குறைகள் உங்களோட கண்ணுக்குப்படுதோ, பிற மனிதர்களுடைய குறைகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தெரியுதோ, நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, நான் நரகத்தை நோக்கி போகிறேன், நான் நரகவாசிகளுடைய அடையாளத்தை என்னோட வச்சிருக்கிறேன். அது சில ஆளுக்கு பெருமை. எனக்கு எல்லாம் விளங்கும், என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன குறை இருந்தாலும் நான் உடனே கண்டுபிடிப்பேன். அதை சிலாக்களை பெருமையாக சொல்கிறாங்க. சகோதரர்களை, நானும் தான் நீங்களும் தான். அடுத்தவண்ட குறை எங்களுக்கு தெரியுது என்று சொன்னால் அவன் தான் ஆகப்பெரிய மோசமானவன். சில இமாம்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன்ட குறையை மறந்துட்டு அடுத்தவண்ட குறையை பார்க்க ஆரம்பிச்சாண்டா அவன் அழிஞ்சு போகிறதுக்கு அதுவே போதுமானது. யார் தண்ட குறையை பார்த்து தன்னை திருத்தி கொள்றதுக்கு முயற்சிப்பாரோ அவர் வளர்ந்து கொண்டு செல்வார். பிற மனிதனுடைய பார்த்து பிற மனிதனுடைய குறையை தேடிட்டு போறவர் அழிந்து போய்விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலா சொன்னாங்க, நான் எடுத்து வச்சு பேசுறேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. வளைஞ்சா இப்போ நீங்க வந்து அந்த ஹதீஸ் தான் எடுத்து தருவேன். இது ரசூலா சொன்னது. அஷ்ஷின்தீர் அல் ஃபஹாஷ், அசிங்கமா பேசுறது, அருவருப்பா பேசுறது. ஸ்கூல் பிள்ளைகள், அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர 10ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அவங்க பேசுறத வாப்பா பக்கத்துலேருந்து கேட்க இயலாது. வாப்பா பக்கத்துலேயே கேட்கல. மோசமான வார்த்தையில், அருவருப்பான வார்த்தையில். எங்களோட பிள்ளைகள் நல்லா வீட்டில் வளர்ந்தது, ஸ்கூலுக்கு போய்த்து வருது, பார்த்தா பேசுகிற பேச்சுக்களை பார்த்தா எங்களுக்கு தலை சுற்றுது. ரோட்டால் நடந்து போகும்போது பிள்ளைகள் பேசுகிறத கேட்டாலே தலை சுற்றுது. அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். வார்த்தைகள், உங்களோட பிள்ளைகளை கூட டே வாடா போடா அப்படி கூப்பிடாதீங்க சவர்களே. அன்பா கூப்பிடுங்க. வாங்க வாப்பா போங்க, மரியாதை கூப்பிடுங்க. மனைவியும் தான், வாங்க போங்க, அன்பா கூப்பிடுங்க. இறக்கத்தில் வேற மாதிரி கூப்பிடுற வேற விஷயம். நீங்க அருவருப்பான அடே புடே வா, நான் விளங்குறதுக்காக சொல்றேன், இதெல்லாம் சர்வசாதாரணம். தூஷணங்கள், அருவருப்பான வார்த்தைகள், இதெல்லாம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னடா நாங்க இந்த நல்லா பேசுறோம், அழகா பேசுறோம், மொடனா பேசுறோம், நாங்க அப்படி நினைச்சிருக்கீங்க. அவர்களே, அழக இது அழகல்ல. அல்லாஹ் இதை விரும்புறதே இல்லை.
லா யுஹிப்புல்லாஹ் அல் ஜஹ்ர பிஸ்ஸூ மினல் கவுல். அசிங்கமான வார்த்தை அல்லாஹ் விரும்புறது இல்லை சகோதரர்களே. அன்பா பேசுங்க. யாரா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாங்க போங்க அப்படி கூப்பிடுங்க. நீங்க ஆசிரியரா இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க, அன்பா கூப்பிடுங்க. மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையோட இறக்கமாயிருங்க, அன்பாயிருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சில நேரம் நீங்க அதபுகளை ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது மென்மையா சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, திடீர்னு கீழே விழுவாங்க, பிறழுவாங்க, ஓடுவாங்க. கூப்பிட்டு அழகா சொல்லிக் கொடுங்க, இப்படி செய்யக்கூடாது, இது பிழை விளைஞ்சா அது கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும், அழகா சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை நாங்க கடுமையா தண்டிக்க போகக்கூடாது, சித்திரவதை செய்ய போகக்கூடாது, ஓங்கி அடிக்கக்கூடாது, உள்ளம் நோகிற மாதிரி நடக்கக்கூடாது. இது ஒரு பகுதி. சின்ன பிள்ளைகள் பேச்சில் ஒழுங்க கடைப்பிடிக்கணும், பிள்ளைகள் அதையும் கவனிக்கணும். அதே மாதிரி மூத்தவங்க அவங்களோட பேச்சு, அவங்களோட விடயங்கள் அதுலேயும் அவங்க கரிசனையோடு நடக்கணும். அதே மாதிரி மூத்தவங்களை கண்ணியப்படுத்தணும். இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமு தி ஷைபத்தில் முஸ்லிம். முடி பழுத்த ஒரு வயசாளியை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு சமமானது. அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதிலிருந்தும் உள்ளதுதான் முடி பழுத்தவரை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமு தி ஷைபத்தில் முஸ்லிம். முடி பழுத்தவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதிலிருந்தும் உள்ளது. வஹாமிலில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவங்களை கண்ணியப்படுத்துறது, குர்ஆனை சுமந்தவங்களை கண்ணியப்படுத்துறதும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதிலிருந்தும் உள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரவாஹு அபூ தாவூத் பி இஸ்னாதின் ஸஹீஹ். அறிவிப்பாளர் வரிசை தரமாக ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது.